மூத்த மனம் எங்க பாக்குறா? எந்த பக்கம் போனா பாரு. அந்த பெரிய மூத்திரம் எங்க போச்சு? எந்த பக்கம் போய்க்கிறாங்க பாரு. இந்த பக்கம் போனாங்க. அம்மா அங்கே சென்று டீ குடிக்கிறார்கள். அடி கற்பனை அடி கற்பனை மாங்கனி உனக்கு கொடுக்கதா கூப்பிடுறோம் ஆடி பாரியா கணவனை பார்த்து என்ன வாட்டமா கேட்கற பாத்தியா? ஏன்னா கால் நான் கூட பேசக்கூடாதா? ஏண்டா மாங்கனி உனக்கு தரம் வாடி கோத்து கொண்டு எங்கடி போறே? அது போல கதை தாலி கட்டுறது ஊரார் ஃபுல்லா கட்டிக்கிறாங்க. அவர் தான் உன்னை கூப்பிடுவாரு. அதனால பஞ்சாயத்து பண்ணண்டியா? கற்பனை ஒழுங்கு முறையா கோபம் கொள்ள வேண்டாம். ஒத்திமையா இருந்து வாழலாம். உனக்கு மாங்கனி தானே உன வாடிங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? குழந்தை நான் கொடுக்குறேன். அதை சொல்லி தரடா பாவி. என்ன புள்ள உனக்கு கேட்டா நான் கொடுக்குறேன். வந்து மகாராஜா கொடுக்க சொல்ல போறேன். பொது சொத்தை யாராவது கொடுக்குறியா? மகாராஜா போய் சொல்லி ஏண்டா என் குழந்தை யாருல என்ன செய்யறாங்க? இந்த வலுக்கு பிடித்து ரொம்ப கட்டிக்கார பண்ணுறாடி. பேக்ல வச்சு கட்டி முட போறேன். அந்த பேக் வாங்க வாங்க. ஏண்டா அம்மாவுக்கு வலுக்கு பிடிக்க சொல்லலாமா? நீ தப்பா நினைக்காத. அம்மாளுக்கு நான் வலுக்கு பிடிக்க வந்தா நீ போட்ட. இங்க வாங்க. அது என்ன சொல்லலாங்க? கற்பனை வாங்க பாருங்க. ஐயோ அது போல கூடு. அது போல கூடு. நான் வாடுமா வாடி போடுறாயா? இல்லம்மா நெல்லுக்கு பாயுது புல்லுக்கு மாட்டிக்கிறோம். ஏய் வாங்க ஆடி பொறுப்பான உன் மனை இப்படிதான் உன்னை குத்திக்கிறாளா? அப்படி அவ கொத்த மாட்டான். மாங்கனி உங்களுக்கு தர வாடிங்க. சரி அந்த பெருத்து இருக்கட்டும். இப்ப ஒத்துமையா பாக்குறவங்க மதிக்கிற மாதிரி குடும்பம் செய்யணுமா? செய்ய தெரியாப்பா? கண்டிப்பாங்க. அதனால மதிக்கு ஜெல் மெத்துமா சிறுகி ஜெல் மெத்துமா மாங்கனி வாடிங்க. அடி பொறுப்பான அடி யான வீத கோபம் கொண்டு தலைவாடி காவல்காரா சொல்லுங்க ஐயா. என்னுடைய மனநிலையை பாத்தியா பாருங்க.
குழந்தை இல்ல காரணத்தினாலே கானகம் சென்றேன். முனிவரை பார்த்து குழந்தை இல்லை என்று என் மனைவியை அவரிடம் சொல்ல, பொதுவா ஒரு மனைவிதான் என்று ஒரு மாங்கனி எனக்கு கொடுத்தார். எனக்கு 2 மனைவிமா நானும் சொல்லல, அவனும் கேட்கல. பொதுவா ஒரு மனைவிதான் ஒரு மாங்கனி கொடுத்தார். இந்த ஒரு மாங்கனி எடுத்ததுனால 2 பேரும் எனக்கு கொடு உனக்கு கொடு சண்டை போடுறாங்க. அதனால இருவருக்கும் பேதகம் இல்லாமல் ஆளுக்கு பேர் பாதியாக அளிக்கலாம் என்று என் மனக்கருத்து. 2 பேரும் ஒற்றுமையா சொல்லு. அப்படியா? 2 பேரும் ஒற்றுமையா அப்பதான் புரியுது. 2 பேரும் ஒற்றுமையா பேசு. கற்பனை பொற்பனை இருவரும் ஒத்துமையா வாங்க. இந்த மாங்காய் ஆளுக்கு பேர் பாதி அளிக்கிறோம். வாங்க நீ போங்க, நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு வரோம். ஆளுக்கு பேர் பாதி வாங்க. அரே ரதா நம்ம கோவிந்தா குடு. ஹலே என்ன செய்றாங்க? ஏன் நக்கன்னு கேக்குறியா? ஆமா, இங்க நக்கனா எங்க பாட்டி கோயில் போறோம். சீ ஒதுக்கு. கற்பனை பொற்பனை இந்த மாங்கனியை நீங்கள் புசித்து வாருங்கள். 10 மாதம் சென்ற பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது அவங்களே பார்த்தா உன்னை கட்டி வச்சுக்கிறாங்க. உனக்கு அவங்களுக்கு ரோஷம் உனக்கு இருக்க கூடாது. இல்ல இருக்க கூடாது. ஏய் இருக்கணும். ஐவாரமா நாங்கடா இருப்பா இருப்பா ஐவாரமா இருடா. டேய் ஏறறோம். டேய் நீ ஐதா எனக்கு முட்டின்னு வரதுமா. டேய் ஏறறவன் செங்கல் ரோயா கம்னு. ஏய் பாத்ராஜா இருடா. டேய் கட்டைசல நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா வந்து பேசுறதுக்கு முன்ன நீ போய் பேசவே கூடாது. என்ன அர்த்தம் சொன்ன மாதிரி தெரியுமா? உன்ன அவ்வளவு இனிப்பா இருப்பேன் எப்ப அத்து சாப்பிட்டாக்கா அழகா இருக்கும். பாரு சரிதான். சரி பேசவே கூடாது. ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி நிக்கிறேன். ஏமா பாரு நல்லதானமா சொல்ற. வயசுல நீ பெரியவங்க அக்கானு கொஞ்ச நாள் மரியாதை விட்டாங்களா? உனக்கு பேசவே கூடாது. சரிதானா? அதான் சொல்றேன். அம்மா செல்லு போற நாள் பசங்க உதவு சொல்றேன். என்ன அவன் பசங்க அது கூடாது. செல்லு போறதே பசங்க கணக்கு வைக்கிறாங்க. என் பசங்க இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும். பிரதம ஏண்டா உன் பசங்க பிரதம மந்திரியா? அது வேற ஆயிட்டாக்கா உன்னை வேற கையில பிடிக்க முடியாது. இப்பயே என்ன கையில பிடிக்க முடியாது, அப்ப வேற பிடிக்கணுமா? அவ பாத்து பாத்து என்ன அடிக்குறா. ஆமா மனவரா பேசுறா. மனவரியா சொல்றாங்க பேச்சு ரெண்டா கட்டம். ஆமா அதுக்கு பேசவே தெரியல. ரெண்டா கட்டம் அவ பாட்டு பேசி எடுக்கறாரு. ஆமா எல்லாம் சொல்றாங்கடா. எல்லாரும் சொல்றாங்க நம்ம பேச மாட்டாங்க. நீ பசின்னு வந்தா 3-4 பைது நொல்லன்னு தகட போடுங்கடா உங்களுக்கு. ஆமா நாய் செத்துடா. நாய் போடா. நாய் செத்து புடுனே. அது நாய் செத்து புடுனே. எனக்கு போட்டு வச்சுக்கற. நான் ஜாவடி ஏறறேன். நல்லா இருக்கடா கண்ணு. ஏமா காசு கூடாது. ஏமா சரி விட்டு கொடுக்குற கட்டு பாப்பார்த்து இல்லம்மா. ஆமா அவங்க முன்ன வந்தவங்க நம்ம வணங்கி போறதுனால என்ன இருக்குது. அப்படி இருந்தாலும் வயதுல பெரியவோ. ஆமா ஒரு வார்த்தை பேசல. சரி விடு போமா. சரி நான் ஏறமா உனக்கு அக்கா அக்கா நம்ம அடி சில்லுந்திரி ஜில்லு நின்றா வைக்க போடு சூடு எடுத்து போறோம். அத்தமா வத்தலி போ. அது என்னமா அக்கா உனக்கு வள தெரியல. அக்கா தங்கா செய்த தவறு தாங்க. என்னை மன்னித்து விடுங்க. நீ செய்யறது மொத்தம் தவறு தாண்டி. என்ன போட்டு போட்டு அடிக்கிற. உன் வாயில வந்த மாதிரி பேசுற. ஆமா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற. எங்கேயே பொருள் என்ன விட்டு அப்பப்போ இங்க தாங்க இருக்கிறேன். நீ தாங்க செய்ய முடிய. நான் இங்க தான் இருக்கிறேன். சரி அந்த கதை விட்டு கத்தி விடு. ஆமா ஏன் நமக்கு மற்ற சக்காத்துக்கு வந்து காரி பூஜை கல்யாணம் வைக்கிறாம நம்ம ஏன் நினைச்சுக்கணும். ஊர்ல இருக்கிற சக்காத்திகளா நம்மள குழந்தை பேசுறாங்க. நம்மளுக்கு குழந்தை பிறந்தா என்ன, நம்மளுக்கு குழந்தை பிறகுதான் அவளுக்கு கீடு வச்சா வச்சுட்டு போட்டோம். நம்ம மாங்கனி சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு நான் 10 மாசம் செட்டு கர்ப்பமா இருந்தேன்னா ஆமா நீ எனக்கு ஆதரவு. நீ சாப்பிட்டு நான் கர்ப்பமா இருந்தா நான் உனக்கு ஆதரவு. அப்படியாக்கா உனக்கு குழந்தை பிறந்தா நான் ஏத்துக்கிறேன். ஆமா எனக்கு குழந்தை பிறந்தா நான் ஏத்துக்கிறேங்க. நீ ஏத்துக்கோ. சரி நான் மத்த சக்காலத்துக்கு பேசுற மாதிரி வைக்க கூடாது. போலாமா? ஆகட்டும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.